இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்றும் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 16ஆம் நாள் 30/5/2025 மே மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:52 லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை அதிகாலை 3:28 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அதிகாலை 2:37 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு புனர்பூசம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. அதிகாலை 2:37 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது அதிகாலை 5:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:37 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வேலைகள்ல சற்று எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் இருப்பதும் நல்லது. இன்று ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பணிகள் நிலுவையில் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன தவறுகளும் ஏற்பட்டும் விடலாம். பணிகளை தரமாக முடித்துக் கொடுப்பதும் திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். இன்று உங்கள் துணை இடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு உங்கள் துணை இடத்துல விட்டுக் கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று அதிகரிக்கும் பொறுப்புகளின் காரணமாக செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். சில வீண் விரயங்கள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. செலவுகளுடைய தன்மையை அறிந்து செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு வயிறு உபுஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று உங்களை நம்பிக்கொண்டு இருந்தவர்களுக்கு சில உதவிகளும் செய்வீங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலிக்காக அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில சிக்கல்கள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. வியாபாரத்துல பணத்தை புரட்டுவதற்காக சில சிரமங்களும் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுதாங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. இதனால தேவையற்ற நஷ்டங்களை தவிர்த்து கொள்ளவும் முடியும். வேலையாட்களும் ஆதரவாகவும் இருப்பாங்க. சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல பேசுகின்ற சின்ன சின்ன வார்த்தைகள் கூட ஏதாவது பெரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுப்பதாகவும் இருக்கும். இதனால கவனமாக பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களினால ஏற்பட்டு இருந்த டென்ஷன்களும் நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களை உதாசீனப்படுத்தவும் வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தாய்மாமனுடைய வகையில எதிர்பாராத உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. எடுத்த வேலைகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். வியாபாரத்துல பணியாளர்கள் முரண்டு பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று உங்கள் துணை இடத்துல சரியான நேரத்துல ஆதரவுகளும் கிடைக்க பெறுவீங்க. அவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு பெரிய அளவுல உதவுவதாகவும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவதிலும் விற்பதிலும் நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். வேலையில உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வணிகமும் நன்றாகவும் நடைபெறும். வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. புதிய வேலை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல வெற்றியையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல லாபமும் உண்டாகும். மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். நேரம் தவறி உணவு உண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தமான முடிவுகள்ல நிதானத்துடனும் இருங்க. கல்வி பணிகள்ல ஒரு விதமான ஆர்வமும் அதிகரிக்கும்.
பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலமாக மனதில குழப்பங்களும் ஏற்படலாம். உங்களுடைய முயற்சிக்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனுடைய வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்படலாம். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக வெற்றி பெற்றுவிடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய சுய முன்னேற்றத்தின் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. உங்களுடைய இலக்குகளை அமைத்துக் கொண்டு அதற்கு ஏற்ப நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால திருப்தியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நீங்கள் ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாங்க. திருமண ஏற்பாடுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டினுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அக்கறையோடு வேலை பார்க்கவும் செய்வீங்க. வெளிவட்டார சேர்க்கைகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று உயர் அதிகாரிகளினால பாராட்டவும் படுவீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். போட்டியாளர்களை சமாளிக்கவும் செய்வீங்க. கடன் சுமை சற்று கணிசமாக குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்ப்புகளும் நீங்கும். பிள்ளைகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. நவீன மின்னணு சாதனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான சலுகைகளின் மூலம் போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில புதிய சலுகைகளும் கிடைக்கவும் செய்வீங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். அனுகூலமான நாளாகவும் இருக்கும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். தந்தை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த வேலைகள் இழுபறியானாலும் முடியவும் காண்பீங்க. செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில வேலைகளை நீங்களே முன்னின்று செய்வதும் நல்லதுதாங்க. யாரையும் நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். இன்று கோபமும் குறையும். உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சில சச்சரவுகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் காண்பீங்க. உங்களை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களை பயன்படுத்தும் பொழுது மட்டும் கவனமாகவும் இருங்க. சிக்கல்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வணிகம் நன்றாகவும் நடைபெறும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வருமானமும் இருக்கும். வியாபாரத்துல கவனமாக முதலீடுகள் செய்வதும் நல்லது. சில ஆரம்ப கட்டங்கள்ல யாரையும் அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். புதிய ஆர்டர்கள் அல்லது ஒப்பந்தங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரியங்களுக்கான எண்ணங்கள்ல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. பலதரப்பட்ட நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வெளியூர் பயணங்கள் தொடர்பான வாய்ப்புகளும் ஈடேறும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய வழியில சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். இன்று வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய வகையில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் அமையும். வீட்டுல தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தகவல் பரிமாற்றமும் நல்லபடியாகவும் இருக்கும். வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல ஆர்வத்துடன் பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. குடும்ப பிரச்சனை பற்றி மனம் திறந்து வீட்டுல பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால திருப்திகரமாகவும் உணர்வீங்க. நல்ல ஒரு முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். ஆன்மீக விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே ஆற்றலுடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. தொழிலுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். அவசரப்பட்டு அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். பெற்றோர்களுடைய மருத்துவ செலவுகளுக்காக சில செலவுகள் கைமீறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக சகோதரர்கள் ஏதாவது இடைஞ்சல்களை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில அந்தஸ்தும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல நல்ல ஒரு தீர்ப்பையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. பணவரவு திருப்திகரமாகவும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் அதிசயிக்கும்படி கூட நடந்தும் கொள்வீங்க. ஒரு அமோகமான நாள் என்றும் கூறலாங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து அதுல திருப்தியும் உணர்வீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அவர்களுடைய போக்கிலேயே சென்று விட்டு பிடிப்பதும் நல்லது. வாழ்க்கை துணை அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். என்று உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. இதன் மூலம் சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வியாபாரமும் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். ஆனால் வேலை செய்யும் பொழுது யாரிடத்திலும் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். கூட்டாளிகள் இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்க்கின்ற பணிகள்ல தடைகளும் இருக்கலாம். பதட்டங்களும் மன அழுத்தங்களும் நீங்கும். வருமானத்துல உயர்வும் உண்டாகும். இன்று சில புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளை முழுமையாக பயன்படுத்தவும் செய்வீங்க. புதிய திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கால்நடைகளின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. எண்ணிய சில உதவிகளும் சாதகமாகவும் அமையும். மனதிற்கு நெருக்கமானவர்களின் மூலம் மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகலாம். வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல புரிதல்களும் உண்டாகும். செயல்பாடுகள்ல சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்று நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாள் என்றும் கூறலாம். நண்பர்களினால ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக செயல்பாடுகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. சில சொற்பொழிவுகள் கேட்பது, குருமார்களை சந்திப்பது போன்றவற்றிற்காக நீங்க முக்கியத்துவமும் தருவீங்க. மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய பணியிட சூழல்களும் சுமூகமாகவும் இருக்கும். உங்களுடைய கூடுதலான உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய செயல்திறன் மற்றவர்களினால பாராட்டவும் படும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மாறுபட்ட மனநிலையுடனும் இருப்பீங்க. உறவுல மகிழ்ச்சியை எதிர்பார்க்கவும் செய்யலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறைகளும் நீங்கும். உங்களிடத்துல இருக்கின்ற செலவுகளை சமாளிப்பதும் நல்லதுதாங்க. சில கடினமான சூழ்நிலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இது பற்றிய நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனால மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. தொழிலுக்கு தேவையான பண உதவிகளும் நண்பர்களின் மூலமாக கிடைக்கவும் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களுக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அவ்வப்பொழுது மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் தோன்றி மறையும். சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். நண்பர்களும் இன்று உங்களிடத்துல உதவிகளை எதிர்பார்த்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சில முக்கியமான முடிவுகளை இப்பொழுது நீங்கள் எடுக்கவும் செய்யலாம். உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய வருங்கால திட்டத்துல ஒன்று இப்பொழுது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு வீட்டுல தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளின் மூலம் சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். தொழில இருந்து வந்த அந்த சங்கடங்கள்ல இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சட்ட சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வாழ்க்கை துணைவரிடத்துல நல்லிணக்கமும் உண்டாகும். அவசரமாக எந்த ஒரு முடிவுகளும் எடுக்கவும் வேண்டாங்க. மற்றவர்களுடைய வற்புறுத்தல்களுக்கு நீங்க இடம் கொடுக்கவும் வேண்டாம். வணிகமும் நல்லபடியாகவும் நடைபெறும். வேலையில அமைதியாகவும் உணர்வீங்க. முதலீடுகள் லாபகரமாகவும் இருக்கும். இன்று வீட்டுல மகிழ்ச்சியும் செல்வாக்கும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவ்வப்பொழுது மனமும் ஏதோ ஒரு வகையில குழப்பத்துல இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதீத சிந்தனைகளை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உலக வாழ்க்கை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். புதுவிதமான கண்ணோட்டங்களும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. புதுவிதமான செயல் திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு கல்வியில மாற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதுவிதமான கலைகளின் மீது ஆர்வமும் விருப்பமும் உண்டாகும். உடன்படிக்கைகள் தொடர்பான விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்று உங்களுக்கு லாபம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனமும் அமைதியாகவும் இருக்கும். என்று சில பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது வெற்றிகரமாகவும் அமையும். வேலை செய்கின்ற இடத்துல பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பிற்கும் செயல்திறனுக்கும் அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலைகள்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். குடும்பத்தினருடன் என்று அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அடிப்படை தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நிதிநிலையும் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. இன்று வயிறு உபசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். இன்று உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் கூட நண்பர்கள் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்கள் தரப்புல இருந்து ஏதாவது உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீடு கட்டுவதற்காக மன இடங்கள் வாங்கவும் செய்வீங்க. சிலருக்கு இன்று பத்திரப்பதிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். நீண்ட காலமாக தொந்தரவு கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. இன்று பழைய நண்பர்களும் உதவிகரமாகவும் இருப்பாங்க. உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் செய்யவும் வேண்டாம். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும்.
சில முக்கியமான வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்து முடிப்பதும் நல்லதுதாங்க. எதிர்பார்க்கின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. உறவினர்கள் கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிற்பகலுக்கு மேல சில செலவுகளும் மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். தொழிலுக்காக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு உற்சாகமும் உண்டாகும். உங்கள் துணையிடத்துல இருந்து நல்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வணிகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் வெற்றிகரமாகவும் முடிவடையும். எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். அதிர்ஷ்டம் சாதகமாகவும் அமையும். வணிகமும் நன்றாகவும் நடைபெறுங்க. வேலையில அதிகாரமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஆனால் சூதாட்டம் மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. இது ஏதாவது பண இழப்புகளையும் ஏற்படுத்தியும் விடலாம். சமூக நலன்கள்ல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்று ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. இது உங்களுக்கு மன திருப்தியையும் தருவதாகவும் இருக்கும். கல்வி பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் தொடர்பான பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களும் மேம்படும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். கடன் வாங்கும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்குங்க. சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் புத்துணர்ச்சியுடனும் இருப்பீங்க. தியானம் போன்றவற்றிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று உங்களுடைய பணிகளை எல்லாமே திறமையாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்பு திட்டங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். சிலருக்கு தங்க நகை சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையும் மேம்படும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். மன தைரியத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு திடீரென்று எடுக்கின்ற முடிவுகள் கூட சாதகமான வாய்ப்புகளை தருவதாகவும் இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் நீங்கும். காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதல் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. உறவினர்களை ஒன்று சேர்ப்பதற்கான முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உங்களுடைய பேச்சுக்கள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். செல்வாக்கும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. அதிகார பதவியில இருப்பவர்கள் அறிமுகமும் ஆவாங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். வியாபாரத்துல லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். சிலருக்கு பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். சிலருக்கு இன்று மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரலாங்க. இது உங்களுக்கு புத்துணர்ச்சியை தருவதாகவும் இருக்கும். புதிய திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை அமைப்புல முன்னேற்றமும் உண்டாகும். சமூக பணிகள்ல அதிக ஆர்வத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். வேலையில உங்களுடைய ஆதிக்கமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அதிகார பதவியில அமர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
வருமான ஆதாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலும் லாபகரமாகவும் முடிவடையும். முதலீடுகள் லாபமாகவும் முடியும். வீட்டுல ஒத்துழைப்புகளும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். யாரிடத்திலும் கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. சாட்சிகளை வைத்துக் கொண்டு செய்வதும் நல்லது. கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. நிர்வாகம் தொடர்பான பணிகள்ல இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள்ல எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். எதையும் சமாளிக்கும் மன தைரியத்துடனும் இருப்பீங்க. தொழில் ரீதியாக எடுக்கின்ற முயற்சிகளுக்கு உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சிறுதூர பயணங்களின் மூலம் மனதில மாற்றங்களும் ஏற்படலாம். அனைவரிடத்திலுமே கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். சகோதரர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முன்னேற்றத்துல கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய வேலைகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்குங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை நீங்களே மாற்றியமைக்கவும் செய்வீங்க. சில சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சக பணியாளர்களுடன் அரவணைத்தும் செல்வீங்க. அவர்கள் கிட்ட நீங்க தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் செய்வீங்க. பணியிட சூழல்கள் சுமூகமாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அமைதியான அணுகுமுறையின் மூலமாக நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். சில பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டியதும் இருக்கும். இது சம்பந்தப்பட்ட செலவுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு முதுகுவலி மற்றும் தோள்பட்டைகள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாங்க. சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை கண்டு நீங்க மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. புதிய கலைகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வமாகவும் இருப்பீங்க. கலகலப்பாக பேசி மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டு இருந்த திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவும் முடியும். தொழிலை விரிவுபடுத்துவதற்காக கூடுதலாக முதலீடுகளும் செய்வீங்க. கடுமையாக உழைத்து வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. பொருளாதாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். மனதை அழுத்திக் கொண்டு இருந்த சில கவலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்களும் கோபங்களும் நீங்கும். குடும்பத்துல நிம்மதியான போக்கும் காணப்படும். கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. சில திருப்பங்களையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். என்ற எந்த ஒரு வேலையையுமே மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகளை துணிச்சலுடன் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் பணம் கேட்டும் வருவாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்தும் விடுவீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று சில பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிட மாற்றங்களும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பப்படி வணிகத்தை முன்னேற்ற போக்கிற்கும் கொண்டு செல்வீங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலையில சில சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆபத்தான வேலைகள்ல மட்டும் அசட்டு தைரியத்துடன் ஈடுபடவும் வேண்டாம். கவனமாக செய்வதும் நல்லது. சில கோயில் பணிகளுக்காக நன்கொடைகளையும் தருவீங்க. பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்காக செலவுகளும் செய்வீங்க. குடும்ப வாழ்க்கையில ஒருங்கிணைப்பும் உண்டாகும். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தனம் தொடர்பான நெருக்கடிகளும் குறையும். நண்பர்களுடைய வழியில ஆதரவான சூழலும் உண்டாகும். துரிதமாக செயல்பட்டு உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. சாமர்த்தியமான பேச்சுக்களின் மூலம் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. பார்வை தொடர்பான இன்னல்களும் குறையும். அனைவரிடத்திலுமே பாசத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3.
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். நண்பர்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் சில ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும் பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வேலையில அலைச்சல்களும் இருக்குங்க. இது உங்களுக்கு சற்று சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். ஏதாவது முக்கியமான வேலை ஒன்றை அலைந்து திரிந்து தங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இன்று அமைதியான போக்கும் காணப்படுங்க. வீட்டுல சகஜமான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் என்று சமமாக தங்க இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தங்க இருக்கின்றது. செலவுகள் சற்று அதிகமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று வேலை பளுவின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. அவ்வப்பொழுது சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தங்க. என்று ஒரு பக்கம் கடன் வாங்கி மற்றொரு பக்கம் கடனை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலில் எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். தடுமாற்றங்களும் நீங்கும். நண்பர்களின் மூலமாக கிடைக்கின்ற உதவிகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேருங்க. உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. இதனால அவசரமான முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. யாரையும் எளிதில நம்பி ஏமாறவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களிடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல அலுவலக ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. என்று புதிய முயற்சிகள்ல ஈடுபடும் பொழுது கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது தாங்க. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல்களும் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுமையாகவும் இருங்க. வாடிக்கையாளர்கள் கிட்டையும் கனிவாக பேசுவதும் நல்லது. தொலை தூரத்தில இருந்து கிடைக்கின்ற செய்திகள் நல்ல செய்தியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வேலையில சக ஊழியர்கள் இப்பொழுது ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல மட்டும் அவசரப்படவும் வேண்டாங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டிற்கு உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. யாரிடத்திலும் கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். புத்திசாலித்தனத்துடனும் விவேகத்துடனும் செயல்படவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய பணிகளையும் என்று சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் வழியில அமைதியான சூழ்நிலைகளும் காணப்படும். உங்களுடைய பிடிவாதமான போக்கும் மாறும். திட்டமிடுவது ஒன்று நடப்பது ஒன்றாக இருந்தாலும் ஏதாவது ஒருவேளை நல்லபடியாக முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயனற்ற பேச்சுவார்த்தைகளை குறைத்தும் கொள்ளுங்க. வியாபாரம் தொடர்பான ரகசியங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் ஏற்பட்டு இருந்த சலனங்களும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி மகிழக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:37 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு வெளியிருந்து நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. திருப்தியாகவும் உணர்வீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அதற்கு பின்பு சந்திராஷ்டமம் வருகின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விருப்பமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க.
ஆன்மீக நோக்கத்திற்கான பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில கடினமான சூழ்நிலைகளையும் கடந்து வந்து விடுவீங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். பணியிடத்துல கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். சில பரஸ்பர புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. நீண்ட கால சேமிப்பு திட்டங்கள்ல இருந்து இப்பொழுது நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலுக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல கிடைத்த லாபத்தினை கொண்டு முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகளும் கூடி வரலாம். வியாபாரத்தை நண்பர்களுடைய உதவியினால நிலைநிறுத்தவும் செய்வீங்க. அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கின்ற பலன்களும் நல்ல பலன்களாகவும் இருக்கும். சில முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். திட்டமிட்ட வேலைகளை அலைந்து திரிந்தாவது முடிக்கவும் செய்வீங்க. எதிர்மறை எண்ணங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி ஓரளவிற்கு லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் கிட்ட விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. அவ்வப்பொழுது மனதில இனம் புரியாத சிந்தனைகளும் ஏற்பட்டு நீங்கும். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நண்பர்களினால சில சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களின் மூலமாக சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். சில வேலைகளை அலைந்து தெரிந்தாவது முடிக்கவும் செய்வீங்க. வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வருமானமும் நல்லபடியாகவும் இருக்கும். பிறருடைய வேலைகளை நீங்களே இழுத்து போட்டு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல திருப்தியும் உண்டாகும். கூட்டாளிகளிடத்துல ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நெருங்கிய நண்பர்கள் ஒருவருடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். நிதி விஷயங்கள்ல சாதகமான போக்கும் இருக்கும். உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்களும் உண்டாகும். எதிர்பாலின மக்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் சார்ந்த முயற்சிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. சிந்தனையின் போக்குல சில மாற்றங்களும் ஏற்படலாம். குழந்தைகளுடைய வழியில விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. புதுவிதமான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆர்வமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மற்றவர்கள் கிட்ட பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால ஆதாயமும் உண்டாகும். இன்று ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளின் விளைவுகள் உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். மன நிறைவாகவும் உணர்வீங்க. தன்னம்பிக்கையுடனும் சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. பணி செய்யும் முறை உங்களுடைய மேலதிகாரிகளினால பாராட்டவும் படும். திருமண உறவிலே என்று உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. பரஸ்பர புரிந்துணர்வுகளுடனும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பயனுள்ள சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. நீண்ட கால திட்டமிடுதல்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று உங்களுடைய தொழிலுக்காக மற்றவர்கள் கிட்ட கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல கிடைத்த லாபத்தினை சொத்துக்களாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு நல்ல லாபத்தையும் தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். அரசாங்க வேலைகளை முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாமதமின்றி செய்து முடிக்கவும் செய்வீங்க. பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரத்தை புது இடத்திற்கு மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பினால பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இப்பொழுது நீங்கள் தொடங்கக்கூடிய வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். தாய்வழி உறவினர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. பிற்பகலுக்கு மேல குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு கண்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. மற்றவர்கள் கேட்கும் உதவிகளையும் செய்தும் தருவீங்க. சில முயற்சிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். வணிக சம்பந்தப்பட்ட பயணங்கள் சாதகமாகவும் அமையும். சில ஆபத்தான வேலைகள்ல மட்டும் கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. சில கவலைகளும் நீங்கும். பய உணர்வுகளும் நீங்கும். இன்று வெளியிடங்கள்ல நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய திட்டங்களை நீங்க தீட்டவும் செய்வீங்க. மூத்த உடன்பிறப்புகள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. நெருக்கமானவர்களுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. சபை நிமித்தமான பணிகள்ல ஒத்துழைப்புகளும் உண்டாகும். புதிய இலக்குகள்ல நிர்ணயமும் செய்வீங்க. பணிகளை மேற்கொண்டு அதுல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. வெளிவட்டாரத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களிடத்துல ஆர்வமும் விருப்பமும் நிறைந்து காணப்படும். வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. என்ற நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல பக்குவமான புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. குடும்ப வளர்ச்சி குறித்து உங்கள் துணை இடத்துல கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு சிறப்பாகவும் இருக்கும். பயனுள்ள திட்டங்களுக்காக நீங்க பணத்தை செலவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. திருப்திகரமான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் இப்பொழுது உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கட்டுமான துறையில வெற்றியையும் பெற்றுவிடலாம். அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களின் மூலமாக நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். வெளியூர்ல கிளைகளை திறப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. சிலருடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இன்று நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. சிலருக்கு தந்தையுடன் மனக்கசப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வியாபாரத்தை பொறுத்தளவிற்கு பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. நினைத்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். சிலருக்கு சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விருந்து நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. சுவையான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில முக்கியமான திட்டங்களுக்காக இன்றைய நாளை பயன்படுத்தியும் கொள்ளலாம். சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். உங்களுடைய கோபமான பேச்சுக்களை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. புகழும் கௌரவமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிரிகளையும் தோற்கடிக்கவும் செய்வீங்க. மனதுல புதுவிதமான ஆசைகளும் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல புதுவிதமான சிந்தனைகளும் உண்டாகும். மனை தொடர்பாக கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய அணுகுமுறையில யதார்த்தமுடனும் ஒழுங்குமுறையுடனும் செயல்படுவதும் நல்லது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இசை விழாக்கள்ல பங்கு கொள்வதன் மூலம் உங்களுக்கு ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகளை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. திட்டமிட்டு செய்வதும் நல்லது. இதன் மூலம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எல்லாமே திறம்பட ஆற்றவும் செய்வீங்க. உங்கள் துணையிடத்துல பேசும் பொழுது கனிவாக பேசுவதும் நல்லது. கவனமற்ற வார்த்தைகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பேசுவதற்கு முன்பாக யோசித்து பேசுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காணாமல் போன முக்கியமான ஆவணங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. தொழில் ரீதியாக வருமானமும் உயரும். அரசு வகையில வரவேண்டிய தொகைகளை உரிய நேரத்தில் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவும் அதிகரிக்கும். சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தக்க சமயத்துல வங்கியில இருந்து கடன் தொகையை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சற்று எச்சரிக்கையுடன் இருந்து வேலைகளை முடிப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிணக்குகளும் நீங்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காண்பீங்க. உடல் ஆரோக்கியமும் சீராகவும் இருக்கும். உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழில லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல என்று திருப்திகரமாகவும் உணர்வீங்க. புதியதாக வேலைகளை துவக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிலும் என்று பொறுமையாக இருந்து வேலைகள் செய்வதும் நல்லது தாங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அடிக்கடி மனதில் ஏதாவது சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கூடுதலாக அலைய வேண்டியதும் இருக்கும். வீட்டுல பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்கள் முரண்டு பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கவும் செய்வீங்க. மன அமைதியாகவும் உணர்வீங்க. நீதிமன்ற வழக்குகள் தொடர்பாக சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. லாபமும் இருக்கும். மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சமூக நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய வேலைகள்ல தலையிடவும் வேண்டாம். பயண திட்டங்கள் ஒத்தி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளின் மூலம் மறைமுகமான ஆதாயமும் உண்டாகும். கல்வி தொடர்பாக விரயங்களும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய நினைவுகளினால அவ்வப்பொழுது ஒரு விதமான பதட்டங்களும் ஏற்பட்டு நீங்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. புதிய இயந்திரங்களை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். ஓய்வு பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாங்க. பணிச்சுமையினால அசதி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பதட்டங்களும் ஏற்பட்டு நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புரிதல்களும் உண்டாகும். நண்பர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.